ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் ப்ரிவ்யூலே பார்த்துருப்பீங்க. இது ஒரு எக் ரெசிபி, டிஃப்ரெண்ட்டான ஒரு எக் ரெசிபி. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ரெசிபி, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோட ரெசிபீஸ். இது நீங்கள் நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது 2 ஆனியன், 2 டொமேட்டோ, ஒரு கேப்சிகம், ஒரு பொட்டேட்டோ, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு லெமன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சீரகத்தையும் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த சீரகத்தையும் ஆட் பண்ணிடலாம். எண்ணெயில் நல்லா பொரியட்டும். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோட ஃபேமஸ் டிஷ் தாங்க இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட் இருக்கும். இது இப்போ நல்லா பொரியட்டும். நம்மளோட இந்த சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த ஆனியன்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா வதங்கட்டும். இது என் ஹஸ்பண்ட் தாங்க பண்ணுறாரு இந்த டிஷ்ஷு. அது ஆக்சுவலி அவர் தான் லாஸ்ட் இயர் ஃபாரினில் இருக்கையில் அவர் அங்கே கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் இந்த எக் ரெசிபி. சரி, இதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறக்காக இந்த ரெசிப்பியை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனியன் இப்போது நல்லா வதங்கிடுச்சு. அது கூட இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்க நல்லா நீட்டமாக லைனாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லா வதங்கட்டும். அது வதங்கிட்டு இருக்கப்பவே அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அது வதங்கின பிறகு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் மசாலாவையும் ஆட் பண்ணி அது கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. அது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இப்படி நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதங்க விடுங்க. ஸோ இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அது கூட நம்ம நறுக்கி எடுத்து வச்ச அந்த கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இந்த பொட்டேட்டோவாக இருக்கட்டும், கேப்சிகமாக இருக்கட்டும், எல்லாம் அந்த 2 வெஜிடபிள்ஸையுமே இந்த மாதிரி நீட்டமாக தான் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக வேகமாக வெந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ அதை நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு அரை வேக்காடு வதங்கினா போதும். இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு லெமனில் ஹாஃப் லெமன் இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வதங்க விடுங்க. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த 1 டேபிள் ஸ்பூனில் அப்போ தான் நம்ம ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போது இது நல்லா குக் ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம ஒரு 4 to 5 எக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எக் ரெசிபி அப்படிங்கிறப்போ எக்கு தான் மெயின். ஸோ ஒரு 4 அல்லது 5 எக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போது ஃபஸ்ட்டு 5 எக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட ஒரு 1 பிஞ்ச் அல்லது 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஹாஃப் லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இதோட ப்ராசஸ் இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வதங்க விடலாம். இப்போது இது கூட கடைசியாக நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க அந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த கோரியாண்டர் லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுட்டு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விடலாம். இது நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணாதாங்க அது ஈஸியாக பாயில் ஆகி நல்லா உள்ளெல்லாம் வெந்திருக்கும். ஸோ நம்ம எடுக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம இப்போவே கொஞ்சம் அதை சுற்றி ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். சுக்கா எக் குக் ஆகிடுச்சு. செம்ம ரெசிப்பிங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி சைடில் ஃபஸ்ட்டு ஓரங்களில் எடுத்து விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் பீஸா கட்டரோ இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த கரண்டியை வச்சோ இந்த மாதிரி 4 பீசஸ் ஆர் 6 பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போது கட் பண்ணி எடுக்கிறப்போவே நமக்கு ஈஸியாக வரும். மொத்தமாக எடுத்தோன்னா அது உடஞ்சி போயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஷாக்ஷுக்கா எக் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை நீங்கள் கொஞ்சம் ஆனியன் அப்புறம் லெமனை வச்சு கொஞ்சம் புழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.